நாங்கள் பண்ணிக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் பாசியூர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் 12வது நாள் நற்கருணை பெருவிழா நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த காணொலியை தான் இதில் வந்து பதிவேற்ற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. வாழ்த்தி நிற்கின்றோம். திருமுழுக்கின் மூலம் இறைவனின் பிள்ளைகளாக்கப்பட்ட எமக்கு கத்தோலிக்க விசுவாசத்தின் மறை பொருளாக எமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்கருணையை வாழ்வின் மையம் இடந்தியம்பி நிற்கின்றன. நமக்காக, நம்முடைய மீட்புக்காக நாம் நிலை வாழ பெற வேண்டும் என்பதற்காக தன்மையை உடைத்து இத்தரணிக்கே தாரை வார்த்து கொடுத்த இயேசு தன்னுடைய உடனிருப்பை அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மறுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுகின்றனர், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் கடலுக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
சொன்னால் சப்ரசாதம் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. நமக்காய் 24 மணித்தியாலமும் என் பிள்ளை எப்போது வரும் என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற இந்த அற்புத ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கிறோம். புனித அன்னை திரேசா சொல்லுவார், வெண்ணிற வட்ட வடிவில் அப்பமாய் இருக்கிற உண்மையாய் இருக்கிற அந்த அப்பத்துக்குள் இருக்கிற இயேசுவை ஆழமாய் நோக்கிப்பார். அவர் உன்னை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதை நீ கண்டுகொள்வார். கண்களை கூடிய ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, நான் நானாக வந்திருக்கிறேன். இந்த இடம் ஒரு அற்புதத்தின் இடமா மாற்றம் சொல்ல Yeah.
நன்றி சொல்லுகிறேன் என்று கூச்சி புகழ்ந்து பாடி நாற்பது நாட்களை பிடித்துக் கொள்கிறோம். இயேசுவே, நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். நன்றி கூறுகின்றோம். நற்கருணை நாதரே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இடைக்கலமே, எங்கள் பாவங்களை மன்னி தருளும். பாவிகளில் அடைக்கலமே, நீதி தருளும். தனிமையற்ற நாட்களில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி பலப்படுத்துகிறார் ஆண்டவர். உண்மை நான் உண்மை நோக்கி பாடி பயணத்தில் துணையாய் நீர்வாரே. ஓய்ந்த வாழ்வில் வலிகள் நிறைந்த பக்கங்கள். கடவுள், இந்த ஆண்டவர் எங்களுக்கு தேவை. ஏனெனில் இந்த நாட்களிலே நாங்கள் இந்த இயேசுவை தூர எங்கேயோ வைத்து விட்டோம். ஆகவேதான் ஆண்டவரிடத்திலே சரணடைந்தவர்களாக, முழங்கால் படியிட்டவர்களாக, இந்த இயேசுவின் இந்த நற்கருணை ஆண்டவரின் ஆசி எங்களுக்குள் கடந்து வர எல்லா தேவைகளையும் ஒருநிலைப்படுத்தியவர்களாய் இயேசு ஆண்டவரே